இந்த ஜனாசா மக்கள் பேரவை என்று சொல்வது இந்த ஊரில், இந்த பகுதியில், இந்த பிரதேசத்தில், இந்த நாட்டில் இனமத பேதகமின்றி வஃபாத்தானவர்களுக்கான ஒரு பணிவிடை ஒரு அமைப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய களப்பணியாளர்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கியாமத்தில் தன்னுடைய மஹ்ஷருடைய மைதானத்தில் மீசான் தட்டு நன்மை கதிக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக சேவையாற்றும் ஒரு பணிதான் இந்த வஃபாத்தானவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய இந்த சிறப்பான பணி. எங்களுடைய இந்த மக்பராக்கள், ஜனாசாக்களுடைய இந்த அடக்கம் செய்யக்கூடிய விடயத்தில் நாம் சமீப காலமாக சுமார் 2026 4ஆம் மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய இந்த ஜனாசா மக்கள் பேரவை எமது பகுதி பிராந்தியத்தில், உள்நாட்டில், வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்களிடத்தில் நாம் ஒரு வேண்டுதல் வைத்திருந்தோம். எங்களுடைய இந்த தக்வா பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்வதற்கான இடப்பற்றாக்குறை இருக்கிறதாக. அதில் 4 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதி மிக அவசரமாக நிரப்பப்பட வேண்டும் என்ற தேவையை நாம் சமூகமயப்படுத்திய பொழுது அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா ஒரு மாதம் கழியவில்லை, அதற்கான முழு தொகை தேவைகளையும் எங்களுடைய ஊரில், பிற பகுதிகளில், நாட்டில், பிற நாடுகளில் வாழக்கூடிய எமது இஸ்லாமிய நெஞ்சங்கள் வாரி வழங்கி வந்தார்கள். அந்த விடயத்தை, அந்த கணக்கறிக்கையை, அந்த தூய்மையை நாம் தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஒன்று கூடல் நாம் இதில் செய்திருக்கிறோம். சுமார் 2026ஆம் ஆண்டு ஆரம்பமிலிருந்து 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று 2026/8 இன்று 15ஆம் தேதி வரை சுமார் 170 ஜனாசாக்கள் இந்த தக்வா பள்ளி மையவாடி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய இடப்பற்றாக்குறையை நாம் அறிந்து இதற்குரிய தேவையாக அங்கே ஒரு பகுதி மண்ணிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு தேவையை சொன்ன தாமதம் மக்கள் வாரி வழங்கி அதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக பெயர் குறிப்பிடாத பலர்கள் முன்வந்து எங்களுடைய அமைப்பின் கணக்கிழக்கத்துக்கு பலவிதமான நன்கொடைகளை நீங்கள் வழங்கி வைத்தீர்கள். உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமான நல்ல பலன்களை, உங்களுடைய தொழில் துறவுகளில் செழிப்பையும், உங்களுடைய உடல் ஆஃபியத்தில் ஆரோக்கியத்தையும், குடும்பத்தில் அல்லாஹ் செழிப்பை தர வேண்டும் என்ற அந்த நன்றி செலுத்தும் ஒரு நோக்கத்துடனே இன்றைய இந்த ஒன்று கூடலை நாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறோம். நீங்கள் வழங்கிய அந்த பணம் அது மிக காத்திரமாக, மிக பேணுதலாக, மிக நிதானமாக தேவைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு அதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. அதிலிருந்து ஒரு சதம் கூட எங்களுடைய களப்பணியாளர்களோ எங்களுடைய உறுப்பினர்களோ ஒரு தண்ணீர் குடிப்பதற்காக, வேலை செய்யும் அந்த நேரத்தில் ஒரு குடிபானம் குடிப்பதற்காக, ஒரு உணவு உண்பதற்காக அதிலிருந்து எடுக்கவில்லை என்ற உண்மையான தூய செய்தியை நாம் உங்களுக்கு எத்தி வைக்கிறோம். எங்களுடைய இந்த ஜனாசாவுடைய இந்த மக்கள் பேரவை அமைப்பு, எங்களுடைய தக்வாவுடைய மையவாடி அந்த ஒரு பகுதி நிரப்பப்பட்டது. இன்னும் எங்களுடைய அயல் கிராமமாக எங்களுடைய சேர்ந்து வாழக்கூடிய மாளிகை காடு அங்குள்ள பகுதிகளில் தற்பொழுது நல்லடக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுதிலும் அந்த ஜனாசாக்களும் இந்த மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. எங்களுடைய அக்பர் பள்ளி மையவாடியுடைய மக்பராக்கள் அங்குள்ள மஸ்ஜிதுகளுக்கும் இந்த அமைப்பினூடாக மண் நிரப்புவதற்கான உதவியத்தாசை செய்யப்பட்டது. இன்னும் அங்குள்ள தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக உறுப்பினர்களுடன் நாம் சென்று நேரடியாக கலந்த ஆலோசனை செய்த பொழுது தற்போது அதற்கான தேவைகள் இல்லை. தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நாம் முன்னின்று செய்து கொடுப்பதற்கு நாம் என்றும் தயாராக இருக்கிறோம் என்ற உண்மையான தூய செய்தியையும் சொல்லி, நாம் இந்த களப்பணியாளர்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர்கள் இரவு பகலாக இந்நேரத்தில் ஜனாசாக்களுடைய தேவைகள் ஏற்பட்ட பொழுதிலும் உள்ளூரில், வெளியூரில் பிற சமூக சமயத்தவர்களை சேர்ந்தவர்களுடைய ஜனாசாக்களை ஏற்றி செல்ல வேண்டும் என்றிருந்த பொழுதிலும் அதற்காக இவர்கள் பயணம் செய்து சிரமத்துடன் செயற்படுகிறார்கள். நீங்கள் என்றும் அப்பொழுது அவர்களுக்காக நன்றியுள்ளவர்களாக துஆ செய்ய வேண்டும். இந்த சபையை, இந்த அமைப்பை உருவாக்கிய எமது ஊரில் இருக்கும் நல்லோர்கள், முன்னோர்கள், இன்னும் சில சகோதரர்கள் தேவை நிமித்தம், தொழில் வாய்ப்பு நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ABM அஸ்வர் என்று சொல்லக்கூடிய சகோதரர் என்றும் நினைவு கூடப்பட
தகுந்த ஒருவர் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டி அவருக்கும் இந்த இடத்தில் நாம் ஜஸாக்குமுல்லா ஹைரா என்று இந்த ஊர் சார்பாக நன்றிகளை தெரிவித்து இதனுடைய தூய விடயங்களை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த ஒன்று கூடல் மாநாடை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவது கட்டமாக சாய்ந்தமருது தக்குவா மையவாடிக்கு மண்ணிரப்பு விடயமாகவும், இரண்டாம் கட்டமாக அக்பர் மையவாடியைச் சேர்ந்த 2 ஜனாசா மையவாடிகளுக்கும் மண்ணிரப்பு விடயமாகவும் நாங்கள் பேசி எங்கள் மஜ்லிஸூரா அமைப்பினூடாக முடிவை எடுத்து மண்ணிரப்பிடும் விடயமாக 2024 4ஆம் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 5ஆம் மாதம் 18ஆம் தேதிக்குள் 20,24,530 ரூபாய் காசை இந்த மக்கள் எங்களுக்கு வாரி வழங்கினார்கள். இதில் பெயர் குறிப்பிடாமலோ அமான வங்கியின் மூலமாக 4,37,500 ரூபாவையும், மக்கள் வங்கி மூலமாக 1,83,000 ரூபாவையும் மொத்தமாக 20,24,580 ரூபாவை எங்களுக்கு வழங்கினார்கள். இதில் மண்ணிரப்பப்பட்டு செலவாக 15,56,640 ரூபாய் செலவு போக மிகிதமாக 4,67,940 ரூபாய் இன்னும் எங்கள் கைவசம் உள்ளது. இதனை மண்ணிரப்புவதற்காக வேண்டி மட்டுமே நாங்கள் பயன்படுத்துவதாக எங்கள் மஜ்லிஸூரா அமைப்பினூடாக நாங்கள் முடிவு எடுத்துள்ளோம். ஏனைய தேவைகளுக்கு இது பயன்படுத்த முடியாது என்ற மார்க்க சட்டத்திட்டத்துக்கு அமைவாக இந்த 4,67,940 ரூபா காசை நாங்கள் இதில் வைப்பில் வைத்திருக்கின்றோம். இதில் குறிப்பாக 2026 4ஆம் மாதம் 18ஆம் தேதி இந்த மையவாடியில், குறிப்பாக தக்குவ மையவாடியில் முதலாம் கட்டமாக ஆரம்பிப்பது விடயமாக நாங்கள் சாய்ந்தமருதில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் தலைவர் செயலாளர் உட்பட நாங்கள் அழைப்பிதழை விடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் சகல பள்ளிவாசல்களும் எங்களுக்கு ஒத்தாசை புரிந்து அந்த அங்கராப்பண வைபவத்தில் வந்து கொண்டிருந்தார்கள், கலந்துகொண்டிலும் குறிப்பாக ஜாமில் இஸ்லா, அதாவது இஸ்லா ஜும்மா பள்ளிவாசல் தானாக முன்வந்து அந்த பள்ளிவாசலுடைய மஹல்லா ரீதியாகவும் அந்த நிர்வாகம் ரீதியாகவும் 3,35,000 ரூபா பெறுமதியான பணத்தினை எங்களுக்கு தானாகவே அவர்கள் அழைப்பு விடுத்து அவங்களுடைய ஜும்மா பள்ளிவாசலுக்கு எங்களை வரவழைத்து இந்த பணத்தொகையினை தந்தார்கள். அதே போன்றுதான் மஸ்ஜிதுல் ஃபலா பள்ளிவாசல், பிரதான வீதியில் உள்ள மஸ்ஜிதுல் ஃபலா பள்ளிவாசல் அவர்களும் அந்த நிர்வாக உறுப்பினர்களும் மஹல்லாவாசிகளும் 60,000 ரூபா சல்லியையும் பணத்தினையும் எங்களுக்கு தந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக 20,24,530 ரூபா பெறுமதியான பணம் எங்களிடம் சேர்ந்தது. இது சாய்ந்தமருது ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்காக வேண்டி நன்றி கடன் பட்டுள்ளோம். நாங்கள் சாய்ந்தமருதில் உள்ள மக்கள் மாத்திரம் இவ்வாறான பணத்தினை தரவில்லை. அயல் பிரதேசங்களில் உள்ள எங்கள் கல்முனைக்குடி சகோதரர்கள், மாளிகைக்காடு சகோதரர்கள், பாலமுனை சகோதரர்கள், நிந்தோர் பிரதேச சகோதரர் அனைவரும் இந்த ஒரு இவ்வாறான ஒரு தேவைக்காக வேண்டி எங்களிடம் வாரி வழங்கினார்கள். ஜனாசா மட்டுமில்லாமல் இதர இன மத பேதமின்றி சகல விடயங்களிலும் அண்மை காலமாக நீங்கள் எங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இதர சமூகத்தை சேர்ந்த தமிழ் சகோதரர்களுடைய நல்லடக்கத்திலும் பொடியையும் நாங்கள் காரைதுவு அப்படி கொக்கட்டிச்சோலை என்ற அந்த பிரதேசங்களுக்கும் நாங்கள் கொண்டு சென்றோம். அது மட்டும் இல்லாமல் தனிமையிலே ஜனாசா மட்டுமில்லாமல் எங்களுடைய அனர்த்தங்கள் வருகின்ற போதோ ஆங்காங்கே எங்கே என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அங்கேயும் எங்களுடைய களப்பணியாளர்கள் நின்று எங்களுடைய அந்த சேவையை செய்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை